வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு 5 வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேவா, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அது பார்க்காதவங்க அது ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன். அது எப்படி வந்துன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து மார்ச் 2023 கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ். சரி, கொஸ்டின்ஸ் கூட போகலாம். 20th question பாருங்க. 8 friends last வீடியோல கேட்ட question சரியா. 8 friends A B C D E F G H sit around a circular table, all of them facing the center. 8 பேர் இருக்காங்க, எல்லாருமே சென்டரை பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் only 3 people sit between G and D. G க்கும் D க்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. D sit second to the right of F. F ஓட செகண்ட் ரைட்ல D இருக்கு. C is a neighbor of D. C யும் D யும் பக்கத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து A sits third to the left of B. B ஓட third leftல A இருக்காங்க. H sits second to the right of C. C ஓட செகண்ட் ரைட்ல H இருக்கு. E and A are not immediate neighbors of each other. E யும் A யுமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க, who is sitting between B and E. B க்கும் E க்கும் இடையில யார் இருக்கா அப்படின்னு சொல்லணும். அதுவும் E ஓட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணி B க்கும் E க்கும் இடையில யார் இருக்கா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இதுதான் கொஸ்டின். சரி, இப்ப சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன, 8 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, அதனால 8 ஃப்ரெண்ட்ஸ் சென்டரா பார்த்திருக்காங்க. அதனால நம்ம என்ன போடலாம், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு 8 ஃப்ரெண்ட்ஸா போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு, only 3 people sit between G and D. இந்த இதை எடுத்தோம்னா G க்கும் D க்கும் இடையில மொத்தமே 3 பேர் அப்படின்னா இதுல நிறைய பாசிபிள் வந்துடும். அதனால இப்போதைக்கு இந்த பாசிபிள் ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க ஒரு பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சரியா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போதைக்கு விட்டுருங்க. சரி, அடுத்து பாருங்க, D sits second to the right of F. இந்த பாயிண்ட் விட்டுலாம். D sits second to the right of F. F ஓட செகண்ட் ரைட்ல D அப்படின்னு சொல்லிட்டாங்க, போட்டுடலாமா? F ஓட செகண்ட் ரைட்ல D. இப்போ இது F அப்படின்னா இது லெஃப்ட் இது ரைட் இல்லையா, அப்போ லெஃப்ட்ல F ஓட செகண்ட் ரைட் 1 2 இந்த இடத்துல தான் D. F ஓட செகண்ட் ரைட்ல D கரெக்ட் தானே. F ஓட செகண்ட் ரைட்ல D போட்டுட்டோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, C is a neighbor of D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C வந்து நெய்பர், D ஓட நெய்பர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ C நெய்பர் அப்படின்னா இங்க போட்டாலும் C நெய்பர், இங்க போட்டாலும் C நெய்பர். கரெக்டா, லெஃப்டா ரைட்டான்றது நமக்கு தெரியாது. C க்கு பக்கத்துலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு 2 பாசிபிள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு விட்டுலாம். வேற எங்கேயா ஒரே பாசிபிள் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, A sits third to the left of B. A வந்து B ஓட தேர்ட் லெஃப்ட்ங்கிறாங்க. ஆனா இதுல நமக்கு A எங்க B எங்கன்னு தெரியாது. அப்புறம் H sits second to the right of C. C ஓட செகண்ட் ரைட்ல Hங்கிறாங்க. இங்க நமக்கு C யும் தெரியாது எங்க, அதனால அதையும் போட முடியாது. E and A are not neighbors of each other. E யும் A யும் பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் ஃபில் பண்ண முடியாது. அப்ப எதுவுமே நம்மளால ஃபில் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னன்னா அந்த 2 பாசிபிள் போறதுதான். நம்ம 2 பாசிபிள் பார்த்தோம் இல்லையா, அது பண்றதுதான் நமக்கு ஒரே பாசிபிள். ஓகே, C is a neighbor of D அப்படிங்கறத பண்ணணும். இந்த நம்ம விட்டு வச்ச பாயிண்ட நம்ம யூஸ் பண்ணலாம். only 3 people sit between G and D இருக்கா, அதுல பாசிபிள் இருக்கான்னு பாருங்க. G க்கும் D க்கும் இடையில 3 பேர். 1 2 3 இந்த இடத்துல G போட்டா கரெக்ட். இந்த சைடு இருந்து பார்த்தாலும் 1 2 3 கரெக்டா இருக்கு. சரி, அப்ப இது ஒரே ஒரு பாசிபிள் தான், அதனால இதை போட்டுட்டோம். ஆனா D க்கு பக்கத்துல நெய்பர் E அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. E is a neighbor of C is a neighbor of D அப்படின்னு சொல்றாங்க. C வந்து நெய்பர். சோ லெஃப்டா ரைட்டான்னு தெரியாது. இதுக்கு மட்டும் நமக்கு 2 பாசிபிள் தேவைப்படுது. 2 பாசிபிள் போடலாம். சரி, இன்னொரு டயக்ராம் போட்டு 1 2 3 4 5 6 7 8. சரியா, 8 பேரு. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி Fல இருந்து இங்க D இங்க G எது போட்டலாம். இப்போ C is a neighbor of D. இங்க ஒரு C போடலாம், இங்க ஒரு C போடலாம். நமக்கு 2 பாசிபிள் இருக்கனால 2 போட்டுட்டோம். வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. வேற என்ன பாயிண்ட் இருக்கு, A sits third to the left of B. A வந்து B ஓட தேர்ட் லெஃப்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்க என்ன பண்ணலாம், B ஒருவேளை இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா 1 2 3 A வந்து G இருக்கிற இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல B வராதுன்னு தெரிஞ்சு. ஒருவேளை B இங்க போட்டோம் அப்படின்னா 1 2 3 இந்த இடத்துல A வரும். வேற எங்கேயுமே B போட முடியாது. போட்டா நமக்கு ஏற்கனவே இருக்க லெட்டர்ஸ் தான் அடி வாங்கும். ஸோ இந்த ஒரே ஒரு பாசிபிள் மட்டும்தான் இருக்கு. B இங்கன்னா A இங்க வந்திருக்கும். சரியா, அதே மாதிரி இங்க பாக்கலாமா, ஒருவேளை B நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா இங்கதான் லெஃப்ட், இங்க லெஃப்ட் இங்க ரைட்னு வரும். சரியா, B இங்க போட்டோம் அப்படின்னா B ஓட தேர்ட் லெஃப்ட்ல ஆல்ரெடி F இருக்கு. சோ போட முடியாது. இதுல போட்டோம்னா B ஓட தேர்ட் லெஃப்ட்ல C இருந்துரும், இதுல போட்டோம்னா D இருக்கும். சரியா, அப்போ ஒரே ஆப்ஷன் இங்க தான் போட முடியும். இங்க போட்டுட்டு 1 2 3 இந்த இடத்துல A வரும். சரியா, எல்லாமே ஃபில் பண்ணிட்டோமா? வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. E and A are not neighbors of each other. E யும் A யும் பக்கத்துல வராதுன்னு சொல்றாங்க. கரெக்டா, அப்ப A இங்க இருக்குன்னா E இங்க வராது, இங்கதான் E வரும். இதே இங்க பாருங்க, இங்க இருக்கிறதே இந்த ஒண்ணுதான் இருக்குது, 2 இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே A க்கு பக்கத்துல தான் இருக்கு. இங்க போட்டாலும் E க்கு பக்கத்துல A வந்துரும், இங்க போட்டாலும் E க்கு பக்கத்துல A வரும். 2 இடத்துலயுமே E வராதுன்னா இந்த பாசிபிளே தப்பு. அப்ப இதுதான் நமக்கு கரெக்டான டயக்ராம். இதுல நம்ம பேலன்ஸ் விட்டு வச்சிருக்க லெட்டரை மட்டும் ஃபில் பண்ணிடலாமா?
ஹச் அப்படிங்கிறது இங்க இவ்வளவுதான். சரி, அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஈயோட லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது பிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பேர்? ஈயோட லெஃப்ட்ல இருந்து கேக்குறாங்க இல்லையா? ஈயோட லெஃப்ட் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட். அதுல இருந்து ஈக்கும் பிக்கும் இடையில யார் இருக்கான்னு கேட்டா எஃப் இருக்கு. ஆன்சர் எஃப். எஃப்ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? லாஸ்ட் வீடியோல ஹோம்ஒர்க்கா கொடுத்ததுக்கு ஆன்சர் எஃப். அது எப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். சரியா? இந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வரிசையா பார்க்கலாமா? ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ அதுல எத்தனை கொஸ்டின் நீங்களாவே சால்வ் பண்ணீங்கன்றதையும் போடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? பாருங்க 324 125 504 1515 கொஸ்டின் மார்க். பார்க்கும்போதே தெரியுது ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு 4 டிஜிட் வரைக்கும் போகுது அப்படின்னா இது அடிஷன் சப்ராக்ஷன் கண்டிப்பா இருக்காது. மல்டிபிளிகேஷன் தான் இதுல வேலை செஞ்சிருக்கும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 324 மாறி இருக்கா? 324 ஆகணும்னா ஸ்ட்ரைட்டா இன்டூ 8 போட்டாலே வந்துடும். ஆனா 24 125க்கு அந்த நம்பர் மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்ல இல்ல. சரியா? 24 25 இருந்துச்சுன்னா இது 125 வந்துடும். மல்டிபிள் ஆயிடும். இது ஆகல. அதே மாதிரி 5 இருக்கு. இங்க 504 125 504 மல்டிபிள் ஆகாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் மல்டிபிளிகேஷன் வர போறது இல்ல. மல்டிபிளிகேஷன் பிளஸ் அடிஷன் இல்ல மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் வரப்போகுதுன்றத கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 324 ஆகணும்னா வேற என்ன பண்ணலாம்னு பாருங்க. இன்டூ 7 போட்டா 7 3s are 21 பிளஸ் 3 போடலாம். கரெக்டா? அதே மாதிரி இப்போ 24 125க்கு வேற ஏதாச்சும் இருக்கா பாருங்க. 24 அப்படின்னா இப்போ ஒருவேளை இதை பிளஸ் 1 போட்டிருந்தோம்னா 25 ஆயிடும். 25 இன்டூ 5 125 இந்த மாதிரி ஒரு பாசிபிள் இருக்கு. இன்டூ 7 பிளஸ் 3 அப்படிங்கிறது இதுல வரல. 24 125 மாத்துறதுக்கு வரல. அப்ப வேற ஏதோ இருக்கு. சரியா? இந்த பேட்டர்னுமே இல்ல. இப்ப வேற ஏதோ பண்ணணும். வேற என்ன பண்ணலாம்னு பாருங்க. இன்டூ 7 வரல. கரெக்டா? அப்ப இன்டூ 6 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இன்டூ 6 போட்டோம் அப்படின்னா 6 3s are 18 பிளஸ் 6 பண்ணணும். கரெக்டா? அதே மாதிரி 24 125க்கு என்ன பண்ணலாம்? 24 கூட இன்டூ 5 பண்ணோம் அப்படின்னா 120 வந்துடும். 24 5s are 120 பிளஸ் 5 பண்ணிட்டோம்னா 125. இப்போ இன்டூ 6 பிளஸ் 6 இன்டூ 5 பிளஸ் 5 ஏதோ ஒரு லாஜிக் வர மாதிரி இருக்கா? அதை ட்ரை பண்ணலாம். இன்டூ 6 பிளஸ் 6 அடுத்து இன்டூ 5 பிளஸ் 5 அப்போ அடுத்தது இன்டூ 4 பிளஸ் 4 வரணும். கரெக்டா? இந்த 125 கூட இன்டூ 4 பிளஸ் 4 124 இன்டூ 4 அப்படின்னா 125 இன்டூ 4 100 இன்டூ 4னா 400 25 இன்டூ 4னா ஒரு 100. இப்போ மொத்தமா 500 பிளஸ் 4 504 பர்ஃபெக்டா வந்துடுச்சா? 504 இன்டூ 3 பிளஸ் 3 தான் இருக்கும். 504 இன்டூ 3 அப்படின்னா 1512 அது கூட ஒரு பிளஸ் 3னா 1515 கரெக்டா வருது. இப்போ லாஸ்டா என்ன பேட்டர்ன் வந்திருக்கணும்? 1515 இன்டூ 2 பிளஸ் 2 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். இன்டூ 2னா 15 15 இன்டூ 2னா 30 30 வந்திருக்கும். பிளஸ் 2னா 3032 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல இப்படி பெருசா கொடுத்துருக்காங்க இல்ல, ரெண்டா கொடுத்தா அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரே ஏதாவது கொடுத்துருக்காங்க. அதுல கன்க்ளூஷன் ஒய்க்கும் எக்ஸுக்கும் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒய்யும் எக்ஸும் இருக்கிறத மட்டும் எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தேவையில்ல. ஓகே, ஒய்யும் எக்ஸும் இருக்கிறத பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் இசட் இஸ் கிரேட்டர் தேன் ஒய்னு இருக்கு. ரெண்டும் ஒரே டைரக்ஷன் பார்த்து இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளாடி கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரிலேஷன் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். சரியா? இப்போ ஒன்னு இந்த டைரக்ஷன் ஒன்னு இந்த டைரக்ஷனா கண்டிப்பா அந்த ரெண்டுக்கும் இடையில எந்த ரிலேஷனும் இருக்காது. பட் இங்க ஒரே டைரக்ஷனால கண்டிப்பா ரிலேஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலையும் காமன் எதுன்னு பாருங்க. ஒன்னு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்னொன்னு கிரேட்டர். இதுல காமனா இருக்கிறது இந்த சிம்பிள் தான். அப்ப அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரிலேஷன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்ப கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சிம்பிளும் ரிவர்ஸ் ஆயிடும். அப்ப இது கரெக்ட். கன்க்ளூஷன் 1 வந்து நமக்கு கரெக்ட். சரியா? அப்ப அடுத்து பார்க்கலாமா? வியும் யூவும் கம்பேர் பண்றாங்க. வி இங்க இருக்கு, யூ இங்க இருக்கு. அப்ப u is less than or equal to r w ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால r போடணும்னு தேவையில்ல, இல்ல w போடணும், ஏதோ ஒண்ணு போட்டா போதும். r மட்டும் போடலாம், இல்ல w மட்டும் போடலாம். ரெண்டுமே ஒண்ணு தானே. அதுக்கப்புறம் less than v. இப்ப u க்கும் v க்கும் கம்பேர் பண்ணும்போது காமனா இருக்கிறது இந்த less than தான். இப்ப u is less than v அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் v கேட்டிருக்காங்க. அப்ப இதை ரெண்டையும் ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னா சிம்பிளும் ரிவர்ஸ் ஆகும். கரெக்ட். v is greater than u. ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்ட். போத் 1 and 2 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க.
8 classmates VQ RS TU V and W are sitting around a circular table. First ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோல பார்த்த ஹோம்வொர்க் அதே பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. 8 கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க, சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. சரியா? இப்போ W sits exactly between S and Q. S க்கும் Q க்கும் இடையில W இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. V sits exactly between T and P. T க்கும் P க்கும் இடையில V இருக்குன்னு சொல்றாங்க. U sits to the immediate left of S. U வந்து S ஓட left அப்படிங்கறாங்க. V sits to the immediate right of T. V வந்து T ஓட right. அப்புறம் R sits exactly between T and Q. T க்கும் Q க்கும் இடையில R இருக்கு. நிறைய கொடுத்துட்டு U ஓட லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. ஓகேவா? பண்ணலாமா? மொத்தம் 8 கிளாஸ்மேட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஒரு சர்க்குலர் டேபிள் வரைஞ்சு 8 பேரை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சென்டரை பார்த்து இருக்காங்க இல்லையா, 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 பேரை போட்டுட்டோமா? அடுத்து என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. W sits exactly between S and Q. W வந்து S க்கும் Q க்கும் இடையில. அப்போ S W Q ன்னு வரலாம், இல்ல Q W S ன்னு வரலாம். எப்படி பார்த்தாலுமே W சென்டர் தான். ரெண்டு பாசிபிள் இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த இதை விட்டுலாம். அடுத்தது பாருங்க, இந்த பாயிண்ட் விட்டுலாம். V sits exactly between T and P. இதுவும் அதேதான். V வந்து T க்கும் P க்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? T P. இந்த ரெண்டுக்கும் இடையில V வரும். இல்லனா P T. இது ரெண்டுக்கும் இடையில V வரும். ஆனா இதே மாதிரி இந்த பாயிண்ட் நீங்க ஃபுல்லா வாசிக்கும் போது இங்க T எக்ஸ்ட்ராவா இருக்கு. கரெக்டா? இந்த T இங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்தோம். அதனால நம்ம அதை எடுக்கலாம். எடுத்து பாருங்க. R sits exactly between T and Q. T க்கும் Q க்கும் இடையில R ன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா Q இங்க தான் வந்திருக்கணும். R இங்க வந்துரும். அதே மாதிரி தான் இங்க T க்கும் Q க்கும் இடையில R. இதை போட்டுட்டோமா? அதே மாதிரி T வச்சு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. T யோட இமீடியட் ரைட்ல தான் V இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம போடும்போது ரைட்ல V இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இதுதான் பாசிபிள். சரியா? சரி பாருங்க, வேற என்ன பாயிண்ட் எக்ஸாக்டா இருக்குன்னு பாருங்க. U sits to the immediate left of S. இது கரெக்டா இருக்கா? U sits to the immediate left of S. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். S ஓட இமீடியட் லெஃப்ட்ல U இருக்கும். இங்க S போடலாம். அப்ப அதோட இமீடியட் லெஃப்ட்ல U இருக்கும். சரியா? அப்புறம் S வச்சு ஒரு பாயிண்ட் இங்க விட்டு வச்சோம் இல்லையா, S க்கும் Q க்கும் இடையில W இருக்கும். சோ S இங்க Q இருக்கும், இங்க W இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி QR TVP அப்படிங்கிறது வரணும். இப்படி பார்த்தாலும் QR இல்ல PV TRQ. ஓகே, PV TRQனா PV TRQ. எப்படி பார்த்தாலும் இதுதான் வருது. கரெக்டா? இப்படி பார்த்தாலும் QR TPV QR TPV அந்த பிச்சா TVP. சோ அவ்வளவுதான், எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? U ஓட லெஃப்ட்ல யாருன்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? U ஓட லெஃப்ட்ல யார் இருக்கா? P இருக்கா. சோ ஆன்சர் P. U ஓட லெஃப்ட்ல P. சோ ஒரே லெட்டர்ஸ் இருக்கிற மூணு எண்ணத்தை கனெக்ட் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த T பார்த்துட்டோம் அப்படின்னா T வச்சு இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. மூணு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லா ஹோலா கிடைச்சிரும். அதே மாதிரி S வச்சு இங்க 2 பாயிண்ட் இருக்கு. ரைட்? அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு இது கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணானா 2-3 பாசிபிள் டயக்ராம் வரையாம ஒரே இதுல ட்ரை பண்ணிடலாம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 4th क्वेश्चन பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. சிலாகிசம்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஆல் ஹைனாஸ் ஆர் பாண்டாஸ். எல்லா ஹைனாஸ்மே பாண்டாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆல் ஹைனாஸ் ஆர் பாண்டாஸ் போட்டுட்டோம். அடுத்து பாருங்க, சம் டீர் ஆர் பஃபலோ. சம் டீர் ஆர், இதுல டீரோ இல்ல பஃபலோ இல்ல. சோ இந்த பாயிண்ட் இப்போதைக்கு விடுங்க. சம் ஹைனாஸ் ஆர் ஸ்கார்பியன்ஸ். கொஞ்சம் ஹைனா ஸ்கார்பியன்ங்கறாங்க. அதை போட்டுருவோமா? அப்புறம் பாருங்க, ஆல் டீர்ஸ் ஆர் பஃபலோ. இப்போவுமே எங்கேயுமே கனெக்ட் ஆகல. சோ இது புதுசா தான் போடணும். ஆல் டீர்ஸ் ஆர் பஃபலோ அப்படிங்கிறது. இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கு. இந்த ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்ல. சரியா? கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் பாண்டாஸ் ஆர் டியர். பாண்டாஸ் இங்க இருக்கு, டியர் இங்க இருக்கு, வராது. சம் ஹைனாஸ் ஆர் பஃபலோ. ஹைனாஸ் அங்க இருக்கு, பஃபலோ இங்க இருக்கு. ரெண்டுக்குமே டச் இல்ல. சோ இதையும் விட்டுறலாம். சம் பாண்டாஸ் ஆர் ஸ்கார்பியன். சம் பாண்டாஸ் வந்து ஸ்கார்பியனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, சம் பாண்டாஸ் அப்படிங்கும்போது இதுதான் அந்த சம் பாண்டாஸ் ஹச். அதுல ஸ்கார்பியன் இருக்கு இல்ல இந்த இடம். அதனால சம் பாண்டாஸ் ஆர் ஸ்கார்பியன்ஸ் இருக்கிறது கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் 1. 4th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 5th क्वेश्चन பாருங்க. ENT அப்படிங்கிறது FQV ஆ மாறி இருக்கு. FPT அப்படிங்கிறது GHV ஆ மாறி இருக்கு. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல என்னது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. EF ஆ மாறுது அப்படினாலே +1. அதே தானே இங்கேயும் வரும். FG ஆ மாறுது +1. அதே இது இங்க எங்க வருதுன்னு பாருங்க. Q வந்து R ஆ மாறணும். கரெக்ட்டா? ஆனா இங்க S ஆ மாறுது. இதை விட்டுறலாம். ST ஓகே தான், TU ஓகே தான், GH ஓகே தான். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இதை வச்சு எலிமினேட் பண்ணலாம். இப்போ செகண்ட் லெட்டர் பாருங்க. N Q ஆ மாறி இருக்கு. Nங்கிறது என்னது? 14 வரும். Qங்கிறது 17 வரும். இப்போ +3 ஆயிருக்கு இல்லையா? அதே தான் இங்கேயுமான்னு பாருங்க. EH, Eங்கிறது 5, Hங்கிறது 8. இதுவும் +3. அப்ப செகண்ட் லெட்டர் +3 வந்திருக்கணும். H வந்து T ஆ மாறி இருக்கு. Hங்கிறது 8, சாரி K, Kங்கிறது 11. H 8, K 11. ஓகே தான், கரெக்டா இருக்கு. அப்புறம் E வந்து H ஆ மாறி இருக்கு. இங்க அதே தானே, E வந்து H ஆ தான் மாறி இருக்கு. சோ இதுவுமே வாய்ப்பு இருக்கு. அடுத்து M வந்து O ஆ மாறி இருக்கு. M அப்படிங்கும்போது 13, Oங்கிறது 15, +2 ஆயிருக்கு. அப்ப இது வராது. இப்போ 1 ஆன்சர் ஆப்ஷன் 2 இல்ல 3. அப்ப லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா? TV ஆ மாறி இருக்கு, TV ஆ மாறி இருக்கு. அதாவது 20, 22 ஆ மாறி இருக்கு. +2 ஆயிருக்கு.
அதே +2 எங்க வருதுன்னு பார்க்கணும். இங்க EH மாறி இருக்கு. ங்கிறது 5, Hங்கிறது 8 வராது. அதுக்கப்புறம் NP மாறி இருக்குன்னா 14, 16 மாறி இருக்கு. +2ங்கிறது கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு பசில் சம் கேட்டிருக்காங்க. 7 boxes VUTSRQP are kept one above the other but not necessarily in the same order. 7 பாக்ஸ் இருக்கு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க, இந்த வரிசையில இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்க S is at the lower most position. S தான் கீழே இருக்குன்னு சொல்றாங்க. டைரக்டா கொடுத்துட்டாங்க, இந்த பாயிண்ட போட்டுடலாம். அப்புறம் only V is kept above R. V மட்டும்தான் ஆருக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் V இருக்கும், அடுத்தது R இருக்கும். இதுவுமே டைரக்ட் பாயிண்ட், ஈஸியா போட்டுடலாம். பாருங்க only 3 boxes are kept between U and S. Uக்கும் Sக்கும் இடையில 3 பாக்ஸ். இதுவும் டைரக்டா போட்டுடலாம். நான் S ஓட பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா பாயிண்ட்டுமே டைரக்டா தான் இருக்கு. ஈஸியான ஒரு சம். Q is kept immediately above T, which is kept above P. Q வந்து T க்கு மேல இருக்கு, T P க்கு மேல இருக்குன்னு எல்லா பாயிண்ட்டுமே சொல்லிட்டாங்க. ஈஸியா போட்டுடலாம். V க்கும் P க்கும் இடையில யார் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? போட்டுடலாமா? 7 boxes-ஆ? 7 பாக்ஸ் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? அதுல S தான் லோவர் மோஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். S இங்க வந்து. அப்புறம் வேற என்ன பாயிண்ட் இருக்கு? ஒன்லி V is kept above R. V மட்டும் தான் R க்கு மேலன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி போட்டா மட்டும் தான் V R க்கு மேல வரும். அடுத்தது only 3 boxes are kept between U and S. U க்கும் S க்கும் இடையில 3 பாக்ஸ். ஓகே, S இங்க இருக்கா. அப்ப 1 2 3 3 பாக்ஸ்க்கு அப்புறம் U. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு? Q is kept immediately above T. T க்கு மேல Q வரும். which is kept above P. இந்த T வந்து P க்கு மேலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ Q T P அப்படிங்கறதான் வரணும். இங்க பேலன்ஸ் இருக்கிறதே 3 தான். இப்போ Q T P போட்டுரும். முடிஞ்சிச்சு. அப்ப எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. என்ன கேட்டிருக்காங்க? V க்கும் P க்கும் இடையில எத்தனை பாக்ஸ்? V இங்க இருக்கு, P இங்க இருக்கு. இடையில எவ்வளவு பாக்ஸ் இருக்கு? 1 2 3 4 4 பாக்ஸ் இருக்கு. ஆன்சர் 4. 4ங்கிறது ஆப்ஷன் 2. 6th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆனா 6 ஃப்ளோர் கொடுத்திருக்காங்க. 6 ஃப்ளோர். அங்க பாக்ஸ்னு கொடுத்தாங்க, இங்க ஃப்ளோர். மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் இல்ல. லோவர் மோஸ்ட் ஃப்ளோர் இந்த பில்டிங் கீழ இருக்கத 1 ஸ்டார்ட் பண்ணி மேல 6ன்னு கொண்டுட்டு வரணும். சரியா? M lives on the floor number 2. இதுவுமே டைரக்டா கொடுத்தாங்க. M வந்து ஃப்ளோர் நம்பர் 2ல இருக்கு அப்படி. K யும் M ம் immediate neighbors அப்படிங்கறாங்க. பக்கத்துல இருக்காங்க. O lives on the floor immediately above K. K க்கு அப்படியே மேல O இருக்காங்க. K க்கு அப்படியே மேல O. K யும் M ம் பக்கத்துலனா கீழ தான் M வந்திருக்கும். சரியா? இது ஒரு பேட்டர்ன். OKM அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, N lives on the top most floor. N lives on the top most floor னா 6th floorல N இருக்கும். எப்படி செகண்டுக்கு டைரக்டா நம்பர் கொடுத்தாங்களோ Mன்றது, அதே மாதிரி 6th பொசிஷன்ல N வரும்ன்றது கொடுத்துட்டாங்க. அதான் டாப் மோஸ்ட். சரியா? J lives on the odd number floor exactly above. O க்கு மேல Jன்னு சொல்லிட்டாங்க. இங்கதான் O. அப்ப J. அப்ப JOKM அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் வரும். இதுல Mங்கிறது செகண்ட்ங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்ப இவ்வளவு தெரிஞ்சுட்டு ஈஸியா போட்டலாம். L எங்க வாழுதுன்னு கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 6 பேரு. சாரி, 6 பேரு. சோ 1 2 3 4 5 6. அதுல JOKM நமக்கு தெரியும். சோ இங்க M வரப்போகுது, இங்க K வரப்போகுது, இங்க O வரப்போகுது, இங்க J வரப்போகுது. ஓகே, N வந்து 6th ஃப்ளோர். சோ N போட்டாச்சு. சோ பேலன்ஸ் இருக்கிறதே இந்த L மட்டும் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல L இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் 8th கொஸ்டின். 8 பாருங்க. B D H F H G O T and W or 8 family members. 8 பேரை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ரிலேஷன் கொடுத்துட்டு லாஸ்டா Hக்கும் Oக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? B is the brother of G. B வந்து G யோட பிரதர் அப்படிங்கிறாங்க. சோ B G யோட பிரதர். ஓகே, ஜெண்டர் வந்து மேல் ஜெண்டர்னால பாக்ஸ் போடுறேன், ஃபீமேல்னா நான் ரவுண்ட் போடுறேன். சரியா? T is the son of W. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததே B யும் G யும். கரெக்ட்டா? இங்க T W வேற ஒருத்தங்கள கொடுத்திருக்காங்க, விட்டுருங்க. இந்த B G இருக்கிற மாதிரி பாயிண்ட் வேற எங்க இருக்கோ அத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க இருக்கு G. கரெக்ட்டா? அப்ப O is the son of G. அத ஃபர்ஸ்ட் போட்டுறலாமா? O வந்து G யோட சன். அப்ப சன் தான் O. கீழ ஜெனரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, H is the D's wife அப்படி. இல்ல Hங்கிறத ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணல. இந்த பாயிண்டையுமே விட்டுருங்க. எப்படி T W விட்டோமோ அதே மாதிரி H D விட்டுருங்க. அடுத்து பாருங்க, G and W are sisters. G ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப இதை போடலாம். G and W are sisters. G இருக்கு, W. G and W are sisters. ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ்னால இதுவுமே ரவுண்டு, இதுவும் ரவுண்டு. சரியா? B மட்டும் தான் பிரதர்னு தெரியும். Gங்கிறது என்ன ஜெண்டர்னு தெரியாது. இப்பதான் சொல்லியிருக்காங்க G and W are sisters. அடுத்து பாருங்க, F is the son of B. F வந்து B யோட சன். B ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா? அப்ப இந்த பாயிண்டே எடுத்துக்கலாம். F is the son of B. F வந்து B யோட சன். இங்க வந்துருவாங்க. அடுத்தது பாருங்க,
D is the father of B. D வந்து B ஓட father அப்படிங்கிறாங்க. இது father. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நம்ம விட்டு வச்ச பாயிண்ட்க்கு போலாம். D ஓட ஒய்ஃப் தான் H அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D ஓட ஒய்ஃப் H. ஸோ H வந்து ஹஸ்பண்ட், D வந்து ஒய்ஃப். அடுத்து G and வேற என்ன பாயிண்ட் விட்டு வச்சிருந்தோம், இது இல்லையா? H is D's wife, இது முடிச்சிட்டோம். T is the son of W. W ஓட சன் தான் T. ஓகேவா? இப்ப எல்லாமே முடிஞ்சுட்டா? ஃபேமிலி டயக்ராம்ல 8 பேர் வரணும், கரெக்டா? 8 பேர் வந்திருக்காங்களா? இங்க 3, 6, 8 வந்துட்டாங்க. அதாவது ஒரு அப்பா அம்மா DH இருக்காங்க, அவங்களுக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்களோட குழந்தைங்க F40, தேர்ட் ஜெனரேஷன். சரியா? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட் ஜெனரேஷன் 3 பேர் போட்டோம். இப்ப என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க? H is related to O ல இருந்து 2க்கு அப்புறம் இருக்கதான் பார்க்கணும். O ல இருந்து Hக்கு என்ன ரிலேஷன்? O இங்க இருக்கு, H இங்க இருக்கு. கரெக்டா? O ஓட அம்மா தான் G, G ஓட அப்பா தான் H. கரெக்டா? அம்மாவோட அப்பா அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். மதர்ஸ் ஃபாதர் இல்ல, என்ன தப்பு பண்ணிருக்கோம்? ஓக்கும் ஹச்சுக்கும் கேட்டிருக்காங்களா? இந்த மிஸ்டேக் இருக்கு. ஹச்சும் டியும் என்ன ரிலேஷன் பாருங்க. H is D's wife. H வந்து D ஓட ஒய்ஃப். ஸோ இவங்க தான் ஒய்ஃப், இவங்க தான் ஹஸ்பண்ட். ஓகேவா? மாத்திட்டோம். ஸோ அம்மாவோட அம்மான்னு வரும். சரியா? ஹச்சுங்கிறது ஃபீமேல் ஜெண்டர், அம்மாவோட அம்மா எங்க வருது? மதர்ஸ் மதர். ஆப்ஷன் 2. 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பாருங்க. ஒரு நம்பர் சிம்பிள், அதுக்கான கோடுன்னு கொடுத்துருக்காங்க. 1க்கு E, 3க்கு F, க்கு A, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கண்டிஷன் கேட்கறாங்க பாருங்க. இந்த கோடுக்கு நம்ம கண்டிஷன் பார்க்கணும். சரியா? if the first element is a symbol, first element சிம்பிளான்னு பாருங்க. ஆமா, first element ஒரு சிம்பிள். and third, இது டைம்ல தேர்ட் நம்பர், மூணாவது நம்பரா? ஆமா, 2ங்கிறது ஒரு நம்பர். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அடுத்த 2 கண்டிஷன் பார்க்கவே தேவையில்ல. சரியா? இப்படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா the codes for these two are to be interchanged. அதாவது ஃபர்ஸ்டையும் தேர்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இருக்க கோட தேர்டுக்கும், தேர்ட் இருக்க கோட ஃபர்ஸ்டுக்கும். அப்போ இந்த இதுலயே நம்பருக்கான கோடு தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் தேர்ட் நம்பருக்கான கோடுக்கு போல இந்த சிம்பிளுக்கான கோடு வரும். இந்த மாதிரி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆப்ஷன் வந்துடும். அப்ப 2, 3, 2 அப்படின்னா M வரும், 3னா F வரும். M, F எங்க இருக்கு? இந்த தேர்ட் செகண்ட் ஆப்ஷனை தவிர எல்லாத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 3 சிம்பிளுக்கு பார்க்கணும். இந்த சிம்பிளுக்கு A வருது, அடுத்தது இந்த சிம்பிளுக்கு W வருது, அண்ட் சிம்பிளுக்கு Y வருது. A, Y, W அப்படிங்கிறது ஆப்ஷன் 1. 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் பாருங்க. SVAHKP இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷன் கேட்கறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரா மாத்திரலாமா? ஈஸியா இருக்கும். Sங்கிறது 19, Vங்கிறது 22, Aங்கிறது 1. அப்ப 19 22 ஆகுது அப்படின்னா +3 ஆகுதுன்னு அர்த்தம். 22 1 ஆகுது அப்படின்னா 22ல இருந்து 26 ஆகணும்னா +4, இது 1 +5. அதேதான் இங்கே வருதான்னு பாருங்க. Hங்கிறது 8, Kங்கிறது 11, அப்ப +3. ஓகே, Kங்கிறது 11, Pங்கிறது 16, 11 16 ஆகணும்னா +5. +3 +5 அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். இதே பேட்டர்ன் ஆப்ஷன்ல பார்க்கலாமா? W இருக்கு 23, Y இருக்கு 25, அப்ப +2 ஆயிருக்கும், இது வராது. அப்புறம் K என்ன மாறி இருக்கு? Kங்கிறது 11, Nங்கிறது 14, +3 கரெக்ட். அப்புறம் N R பார்க்கும்போது Nங்கிறது 14, Rங்கிறது 18, +4 ஆயிரும். ஆனா நமக்கு +5 தேவை. ஸோ ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். Eக்கு 5, Hக்கு 8, Mக்கு 13. கரெக்டா? 5ல இருந்து +3, 8ல இருந்து +5 கரெக்டா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. 10th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின். செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃபரெண்ட். எது வித்தியாசமா இருக்கோ அதை கேட்கறாங்க. MQPS, YCBF, PTSB, FJIL. எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? MQPS அப்படின்னா Mங்கிறது 13, Qங்கிறது 17, Pங்கிறது 16, Sங்கிறது 19. இப்போ என்ன ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் +4 ஆயிருக்கு, அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் மறுபடியும் +3. ஓகே, அடுத்தது பாருங்க. YCBF, Yங்கிறது என்ன வரும்? 25, Cங்கிறது 3. 25ல இருந்து ஃபர்ஸ்ட் 26க்கு ஒரு 1, அதுக்கப்புறம் ஒரு 3, +4 வந்துருக்கு. ஓகே, இப்போ Cல இருந்து Bனா -1, Bல இருந்து F அப்படின்னா Bங்கிறது 2, Fங்கிறது 6, +4. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, செகண்ட் ஒன் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். தேர்டையோ ஃபோர்த்தையோ செக் பண்ணிட்டா சிம்பிள். PTSV, Pங்கிறது 16, Tங்கிறது 20, +4 ஆயிருக்கு. அப்புறம் T எந்த S ஆகுது? -1, SV ஆகுது. S அப்படிங்கிறது 19 வரும், Vங்கிறது 22 வரும், அப்போ +3. அப்போ +3 பேட்டர்ன் தான் நமக்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கு, தேர்ட்ல இருக்கு. ஸோ செகண்ட் இருக்கிறது தான் டிஃபரெண்டா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2. 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th பாருங்க. டைரக்ஷன் சம் கேட்டிருக்காங்க. Rogerio in search of internet cafe walk 30 meter to north. Okay, to north.
He turned right and walked 18 meters. He again turned right and walked 30 meters. Finally, he turned left and walked 22 meters to reach the internet cafe. How far and in which direction is internet cafe from the starting point? Okay, directions சொன்னா ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன் பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டியதே இந்த நம்பரும் டைரக்ஷனும் மட்டும் தான். சரியா? அப்ப நார்த் பார்த்து 30 மீட்டர். நார்த் பார்த்து 30 மீட்டர் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நார்த் பார்த்து 30 மீட்டர். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ரைட்டு 18. ஓகேவா? நார்த்ல இருந்து ரைட் எடுத்து 18. அப்ப இங்க வரும் 18. வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட்டு 30. லாஸ்டா இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து ரைட் எடுத்து 30. அப்புறம் வேற என்ன இருக்கு? லெஃப்ட் 22. இருந்து லெஃப்ட் எடுத்து 22. ஓகேவா? இப்ப எல்லாமே முடிஞ்சுச்சா? இப்ப என்ன கேக்குறாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம செக் பண்ணுவோம். சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. இங்க இருந்து அவன் எந்த டைரக்ஷன் எண்ட் பாயிண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு. ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸும் தெரியணும். டிஸ்டன்ஸ் பாருங்க, இங்க ஒரு 18, இங்க ஒரு 22. 18 பிளஸ் 22. ஆன்சர் 40 வரும். 40 ஈஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் 2. 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 13 பாருங்க. Each vowel in the word table is changed to the letter following it in the English alphabetic order, and each consonant is changed to the letter preceding it in the English alphabetic order. If each letter thus formed is arranged in an alphabetic order, which letter will be third from the right? என்ன சொல்றாங்க? டேபிள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல எங்கெல்லாம் vowel இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்? +1. அதாவது அதுக்கு அடுத்தது போயிடணும். ஓகேவா? ஃபாலோயிங் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஏங்கிறது ஒரு வவல். AEIOU அப்படிங்கிறது. இப்போ ஏ இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக பி போடணும். இ இருந்ததுன்னா எஃப் போடணும். ஐக்கு பதிலாக ஜே போடணும். ஓக்கு பதிலாக இந்த மாதிரி அடுத்தடுத்து போயிடணும். சரியா? இதே கான்சனன்ட் எங்க இருக்கோ அதுக்கு ப்ரிசிடிங் போயிடணும். முன்னாடி AEIO தவிர மற்ற எல்லாமே கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி லெட்டர் போயிடணும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. சரியா? பண்ணிட்டு நமக்கு ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? அதுல எல்லாத்தையுமே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மாத்த சொல்றாங்க. கிடைச்சத ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மாத்த சொல்றாங்க. மாத்தினா எந்த லெட்டர் வந்து தேர்ட்ல இருந்து ரைட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? இப்போ டேபிள்ல வச்சு TABLன்னு இருக்கு. இப்போ டி அப்படிங்கிறது நார்மல் கான்சனன்ட். கான்சனன்ட் அப்படின்னா ப்ரிசிடிங், முன்னாடி போகணும். அப்ப எஸ் வரும். ஏங்கிறது என்னது? வௌவல். அப்படின்னா முன்னாடி அதுக்கப்புறம் போகணும். +1. எங்கெல்லாம் கான்சனன்ட் இருக்கோ, சாரி எங்கெல்லாம் வௌவல் இருக்கோ +1, எங்கெல்லாம் கான்சனன்ட் இருக்கோ -1. இதான் நம்ம பண்ணணும். சரியா? அப்ப ஏ இருக்கு அப்படின்னா நம்ம +1 பண்ணணும். பி அதுக்கப்புறம் பி இருக்குன்னா -1 பண்ணணும். ஏ எல் இருக்குனாலும் கான்சனன்ட் இல்லையா? அதனால -1. எல்லுக்கு முன்னாடி கே. இ வந்து வௌவல். ஸோ +1. ஈக்கு அப்புறம் எஃப். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? SBAKFன்னு கிடைக்குது. இது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மாத்தணும் அப்படின்னா ABFKSன்னு கிடைக்கும். இப்போ ரைட்ல இருந்து தேர்டுன்னு சொல்றாங்க. ரைட்ல இருந்து தேர்டுங்கிறது எஃப். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 எஃப். ஓகேவா? இதை நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கூட தேவையில்லை. இவங்க கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட்ல தான் பண்ணணும்னு தேவையில்ல. நமக்கு லாஸ்டா என்ன தெரியுது? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மாத்தி ரைட் எடுக்க லாஸ்ட் தேர்ட் ரைட் எடுக்க போறாங்கன்னு தெரியுது. கரெக்டா? தேர்ட் ரைட் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய மூணாவது பெரிய நம்பர் இல்ல இது இப்போ டேபிள் மட்டுமே எடுத்துப்போம். சரியா? இதை நம்ம மாத்தவே வேண்டாம். பேப்பரோ பென்சிலோ எதுவுமே தேவை கிடையாது. டேபிள் இருக்கு. இல்ல ஏ ஃபர்ஸ்ட் வரப்போகுது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல, பி அடுத்து வரப்போகுது, இ தான் தேர்ட் வரப்போகுது. ஓகே, அப்ப ரைட்ல இருந்து பார்க்கும்போது தேர்டு இ தான் வரும். ரைட்டா? ஏன்னா TLE மாத்தி பார்த்தாலும் சரி, ஃப்ரண்ட்ல பார்த்தாலும் சரி, நமக்கு இ தான் வரப்போகுது. அப்ப இ அப்படிங்கிற லெட்டர் தான் நமக்கு தேர்ட் ஃப்ரம் த ரைட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈய நம்ம என்ன பண்ணுவோம்? ஈங்கிறது வௌவல். வௌவல் தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு யோசிக்கணும். வௌவலை வந்து +1 பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்ங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நம்ம இதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மாத்தி அந்த மாதிரி தேவையே இல்லை. சரியா? ஃபர்ஸ்டே ஆல்பபெட்டிக் ஆர்டர் போய் முடிச்சிருவோம். பார்த்த உடனே போடுற மாதிரி ஒரு சம்பளம். சரியா? இருந்து நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும்னு தேவை. அடுத்து பார்க்கலாமா? 14th question பாருங்க. In a certain code language, civilian is coded as 25, 19, 61, 91. பெருசா கொடுத்துருக்காங்க. கொலோனியல் அப்படிங்கிறதும் அதே 25. அதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா? 19, 13, 13 ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுல என்ன அர்த்தம்னா சிக்குள்ளது டைரக்டா கொடுத்துருக்காங்க, ஐக்குள்ளது டைரக்டா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கம்ப்ளைண்ட் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சி வேணும் இல்லையா? ஆப்ஷன் பார்த்தாலே தெரியுது எல்லாமே 24 இருக்கு, 25 இருக்கு. சிங்கிறதுக்கு 25 தான் ரெண்டுல இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஓ இருக்கு. ஓக்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 19 இருக்கு. கரெக்டா? சாரி, இந்த 19ங்கிறது ஐயோடது, சிவிலியனோடது. ஓக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு. 13 இருக்கு. 13 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஈஸியா போட்டுடலாமா? ரெண்டு இதை வச்சே போட்டலாம். மற்றபடி எம் இங்க இல்லவே இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. 15, 15, 16, 15 16 தேவையில்ல. கண்டிப்பா 15 தான் இருக்கும். ஏன்னா 16க்கு ஆல்ரெடி இங்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஆனா இங்க எம் இல்ல. அப்ப 16ங்கிறது எம் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா?
15th question பாருங்க. Select the correct combination of the mathematical signs that can be sequentially replace the marks and place balance the given equation. இதுல கொடுத்திருக்கிறதுல இந்த சிம்பிளுக்கு பதிலா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் எது போட்டா கரெக்டா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணீங்களா? 15th கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த 4 ஆப்ஷன்ல எது போட்டா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. சரியா? 15th கொஸ்டின் நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். 16th கொஸ்டின் பாருங்க. How many such symbols are there in above series which are immediately preceded by a symbol also immediately followed by a even number? Okay. First என்ன கேக்குறாங்க, symbol தெளிவா சொல்றாங்க. symbol preceded அப்படின்னா முன்னாடி, முன்னாடியும் ஒரு symbol, also immediately followed by even, அடுத்தது ஒரு even number. அப்ப எங்கெல்லாம் symbol even number இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டு symbol இருக்கிற மாதிரி உள்ள காம்பினேஷனை ஃபர்ஸ்ட் எடுங்க. இங்க இருக்கு ரெண்டு symbol ஆனா even number இல்ல, சோ இதை விட்டுறலாம். இங்க இருக்கு ரெண்டு symbol even number இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்கு ஈவன் நம்பர் இருக்கு. ஓகே, மொத்தமே ரெண்டு இடத்துல தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. 16th கொஸ்டின். ஓகே, 2 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 17th கொஸ்டின் பாருங்க. Each of the digit in the number is arranged in ascending order from left to right. What will be the sum of the digit which are second from the left and second from the right in the new number thus formed? இதை வந்து ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல மாத்த சொல்றாங்க. மாத்திட்டு செகண்ட் லெஃப்ட் டு செகண்ட் ரைட்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. சரியா? நம்ம இருந்து ஒரேடியா எல்லாத்தையும் பண்ணணும்னு தேவையில்ல. செகண்ட் லெஃப்ட் செகண்ட் ரைட் அப்படின்னா செகண்ட் சின்ன நம்பர் செகண்ட் பெரிய நம்பர். ஏன்னா அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம மாத்திட்டோம் அப்படின்னாலே சின்ன நம்பர்ல இருந்து பெருசு போகிறோம். சின்னதுல இருந்து எது செகண்ட் இருக்கு, பெருசுல எது செகண்ட் பார்த்தா அதை ரெண்டையும் ஆட் பண்ணாலே முடிஞ்சு. கரெக்டா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்னா 1, அதுக்கப்புறம் இருக்கிறது 2 தான். அப்ப செகண்ட்ல இருக்கிறது லெஃப்ட்ல இருந்து பார்த்தா 2 தான் நமக்கு இருக்கும். இதே மாதிரி ரைட்ல பாக்கணும்னா பெரிய நம்பர் பார்க்கணும். இருக்கிறதுலே பெரிய நம்பர் 9, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர்னா 8. அப்போ ரைட்ல இருந்து பார்க்கும்போது 8 ஆட் பண்ணா 10. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 18th கொஸ்டின் பாருங்க. B2Y C3X D6W E9B. இதுல என்ன வரும்னு கேக்குறாங்க. இதுல ஆப்ஷன்ல ஒரு சின்ன தப்பு இருக்கு. F18U வரும். ஓகேவா? இதுல இது F12U, இது F18U. இதுதான் ஆன்சரு. ஆனா இது எப்படி வந்துச்சுன்றதை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணி ஏற்கனவே 15th கொஸ்டின் ஹோம்வொர்க்கா 18th கொஸ்டினும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது எப்படி இந்த பேட்டர்ன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ரெண்டு கொஸ்டினும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து பார்க்கலாமா? 19th கொஸ்டின் பாருங்க. 8, 32, 16, 64, 32, 128. இது வந்து நம்ம வாசிக்கும் போதே நமக்கு 8 டேபிள் 16 டேபிள் எல்லாம் படிச்சிருந்தோம்னா இது பார்த்த உடனே போட்டுலாம். எல்லாமே 8 டேபிளோட தான் வருது. ஆனா ஒழுக்க கூடுது அப்புறம் குறையுது. அப்ப என்னன்னா 1 விட்டு 1 பார்க்கணும். ஆல்டர்னேட் 8, 16, 32. அப்ப என்ன வரும்? 8 into 2 பண்ணா 16, 16 into 2 பண்ணா 32. இப்போ 32 into 2 பண்ணா 64 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சரா இருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 20 பாருங்க. இதுவுமே ஒரு பசில் சம் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் நீங்க ட்ரை பண்றீங்களா? சரியா? 20th கொஸ்டினும் ட்ரை பண்ணுங்க. மொத்தம் 3 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். 15, 18, 20. சரியா? இந்த 3 கொஸ்டினும் ட்ரை பண்ணுங்க. இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.